ஹாய் ஆல், இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி நான் பேனா வச்சு இப்படி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம நெட் ஃபேப்ரிக்கில் பண்ணோம்ல அதே மாதிரி தான், ஓகேங்களா. அதுக்கு இப்படி நான் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் கொடுக்கும்போது அது ரொம்பவே யூனிக்காக இருக்கும், ஓகேங்களா. இப்போ இது மாதிரி கொடுத்துக்கிட்டு எப்போது மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம நெட் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், பெல் பின் வச்சு செக்யூர் பண்ணிப்போம். அந்த மாதிரி தான் நல்லா கொடுத்துட்டு இப்போ சிங்கிளாக தான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. அது பிங்க் கலர் தான், உங்களுக்கு லைட் பிங்க்காக இருக்கிறதுனால அது அப்படி தெரியுது. நான் ஷாப்புக்கு போகும்போது வேறு கலரே இல்லை, இது மட்டும்தான் இருந்துச்சு, அதனால தான் நான் இதே வச்சு போட்டுட்ருக்கேன், ஓகேங்களா. இப்போது இதை டைட் பண்ணிக்கிறேன். நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க, லூஸாக இருந்துச்சுன்னா நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜரி த்ரெட் வச்சு தான் செயின் ஸ்டிச் போட போகிறேன், ஓகேங்களா. இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு லேயரில் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ரொம்பவே குட்டி குட்டியாக கொடுங்க, ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துலேருந்து நான் எடுத்துக்கிறேன், லாக் ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு செயின் ஸ்டிச் குட்டி குட்டியாக போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபுல்லாகவே நான் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக போடுறேன். அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்தோன்னா குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து தான் திருப்பணும். அப்போ தான் எட்ஜஸ் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுங்க. ரொம்ப பெருசு பெருசாக போட்டிங்கன்னா தான் இழை பிரியும். அதாவது அந்த நெட்டை நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பிரிஞ்சிக்கிட்டு வரும். அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுலையாக இருந்தாலும் குட்டி குட்டியாக போடுங்க, ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி சுருட்டியிருக்கலாம். இப்போது நான் இந்த மாதிரி பெல் பின் வச்சு நான் குத்திக்கிறேன் இங்கே, ஓகேங்களா. இப்போ இங்கேருந்து த்ரெட் எடுக்கிறேன், லாக் ஸ்டிச் போட்டு இங்கே கொண்டு வந்து செயின் ஸ்டிச் லாக் ஸ்டிச், செயின் ஸ்டிச் லாக் ஸ்டிச். இப்படியே எனக்கு ஒரு ஸ்டிஃபாக ஆகிற வரைக்கும் நான் இப்படியே கொடுத்துக்கிறேன். கொடுத்து எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த கீழே ஜரி த்ரெட் இருக்குல்ல, இதை நான் கட் பண்ணிவிடுவேன். கட் பண்ணதுக்கப்புறம் பீடு ஒர்க் நம்ம கொடுத்தோம்ல, போன இதில் நம்ம ஃப்ளவரில் நடுவில் பீடு கொடுத்தோம்ல, அதை மாதிரி இங்கே அந்த கட் பண்ண இடம் தெரியுதுல, அங்கே வந்து நம்ம பீடு ஒர்க் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அப்படியே வச்சுட்டு போடுறேன். கண்டிப்பாக கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இந்த எட்ஜஸ் வரும்போது கண்டிப்பாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து எடுங்க, அப்போ தான் ஷார்ப் எட்ஜஸ் நல்லா கிடைக்கும், ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து லாக் ஸ்டிச் கொடுத்து தான் நான் திருப்புறேன். இந்த மாதிரி கொடுத்து பண்ணிக்கோங்க. இங்கே கொண்டு வந்து நான் எண்ணாட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஜரி த்ரெட் கொடுத்துருக்கோம்ல, இது மேலேருந்தே நம்ம பீடு ஒர்க் கொடுக்கலாம். இது மாதிரி கீழே வந்து ஒரு கொடி மாதிரி ஃப்ளவர் பெட்டலில் கீழேருந்து கீழே அந்த ஃப்ளவருக்கு முன்னாடி ஒரு ஃப்ளவர் போட்டோமா, அந்த ஃப்ளவர் பெட்டல்லேருந்து ஒரு கொடி மாதிரி கொடுத்து போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கட் பண்ணியிருக்கேன்ல, அங்கே தான் பீடு ஒர்க் கொடுக்க சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போது இந்த ஷேப்பில் போடுறதுக்கு நல்லா பெல் பின்னை கொடுத்து நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2 லேயரில் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி கொடுத்தது சிங்கிளாக கொடுத்துருந்தேன். இப்போ வந்து நான் டபுள் லேயரில் கொடுத்துருக்கேன். இப்போ செயின் ஸ்டிச் நான் போட்டு போட்டுக்கிறேன், ஓகேங்களா. போட்டுட்டு இன்னொரு தடவை செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இது வேறு மெத்தட். ஏன் இதை ஃபாஸ்ட்டாக போகிறோன்னா, இதை மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், இந்த மாதிரி டபுள் லேயர் செயின் ஸ்டிச் போடுறதா. அதனால் இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பிசர் இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொன்னேன்னா, அந்த மாதிரி இதோ இப்போ கிளாத்து விட்டு கட் பண்ணியிருக்கேன்னா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லைலான் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நான் இந்த கட் பீடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதை சுற்றி கட் பீடு ஒர்க் கொடுக்குறேன், ஓகேங்களா. நான் சுகர் பீடு யூஸ் பண்ணல, இது கட் பீடு. மினிமம் சைஸ் கட் பீடு இருக்கும்ல, அதை நான் சிங்கிளாக கொடுத்து நான் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ஃபுல்லாகவே கொடுத்துட்டு நான் இப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா எக்ஸ்ட்ராஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம், ஓகேங்களா. நான் இப்போ இங்கே எண்ணாட் கொடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே ப்ளீஸ் நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மேம்.